மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வீடியோவில் சிக்கிய அண்ணாமலை பாண்டே அவங்க வெளியிட்ட வீடியோவாலேயே இன்னைக்கு பெரிய ஒரு வில்லங்கத்துல சிக்கி இருக்கிறாங்க அண்ணாமலையும் பாண்டேவும். இது இல்லாம இந்தி படிச்சா நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம், இந்தி படிச்சா நம்ம என்னென்னலாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரிய வகையான தகவல்கள்லாம் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி 7 பக்கத்துக்குலாம் டைலாக் பேசுவாரு. அவருடைய சாணக்கியா சேனல்ல ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செய்தியில பார்த்தோம்னா ஒரு வாத்தியார் ஒருத்தர் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்தி எழுதுறாங்க போது, உத்தரப்பிரதேசில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்புறமா அந்த செய்தியில கீழே டீட்டெயிலா எழுதுறாங்க. உத்தரப்பிரதேசத்துல கடந்த வருஷம் அங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதனால அங்க மும்மொழி கல்வி கொள்கை போதிக்கப்படுது. இந்த மும்மொழி கல்விக் கொள்கை மூலமா அங்க தமிழ் மொழி கற்றுவிக்கப்படுகிறது. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், ஆந்த இந்த மாதிரி பல மொழிகள் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி போட்டுட்டு, உத்தரப்பிரதேசல ஒரு ஸ்கூல்ல தமிழ் மொழி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாரு. அந்த செய்தியை பார்த்த உடனே நமக்கு பெரிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாண்டே ஒரு செய்தி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பாண்டேயோட தகவல் எல்லாம் அப்படிதான். அவர் பேசுமா படபடன்னு பேசுறாப்புல. அதுக்கப்புறம் அவரோட செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, அவர் பேச்சோட உண்மைத்தன்மை என்னன்னு போய் தேடி பார்த்தோம்னா அதுல ஒரு அளவும் இருக்காது. அந்த மாதிரி இந்த வாத்தியார் தமிழ் கொடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டார் இல்லையா, இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசம் ஜான்சி மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அங்க என்ன மேட்டர் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி, அந்த ஸ்கூல்ல ஒரு 35 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல மீனா அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு, இந்த 2 பெண்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரத நிறுத்திட்டாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசல பாஜக ஆட்சியால அந்த மாநிலம் சிறப்பா பெரிய அளவுல வளர்ந்து போயிருக்கு இல்லையா, சோத்துக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. அதனால படிக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வேற ஏதோ காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த டீச்சர் என்ன செஞ்சிருக்காரு, இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வரான்னு சொல்லி மீதி இருக்கக்கூடிய 33 மாணவர்களை அவங்க வீட்டுக்கே கொண்டு போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல உட்கார வச்சு ஒரு பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இவர் இங்க ஸ்கூலை விட்டுட்டு இங்க தெருவில் பாடம் நடத்துறத ஒரு சிலர் கேலியா பார்த்தாங்க. ஆனா இவரு தொடர்ந்து இந்த 2 பிள்ளைங்களோட கல்வி எக்காரணத்துக்கு கூட தடைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அக்கறையோட அவர் அந்த இடத்துல வச்சு பாடம் நடத்தினோடனே அந்த பெற்றோருக்கே ஒரு கட்டத்தில் மனசு மாறிடுது. என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள படிக்கணும், இந்த டீச்சர் இவ்வளவு அக்கறையா வராரு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் பிள்ளைங்களை இனிமே நான் படிக்க வைக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்க படிக்கட்டும், படிக்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை படிக்க அனுப்புனாங்க. அப்ப அந்த 35 பிள்ளைகளுக்கு அவர் அங்க உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறது. அந்த பாடம் சொல்லி கொடுக்கறது அங்கேயுமே இந்தியில தான் பாடம் சொல்லி கொடுக்கறாரே தவிர தமிழ்ல பாடம் சொல்லி கொடுக்கல. அப்போ இதுதான் அங்க நடந்த சம்பவம். அந்த ஜான்சி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் இதுதான். 2 மாணவிகள் ஸ்கூலுக்கு வரலங்கிறதுக்காக அங்க போய் பாடம் நடத்தின ஒரு செய்தி. இந்த செய்தி 2023 நடந்த சம்பவம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல செய்திகள்ல செய்தியா வந்தது. அப்ப அந்த ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு இந்தியில பாடம் நடத்துற ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இங்க சாணக்கியாவில் பாண்டே என்ன பண்றாருன்னா, உத்தரப்பிரதேச தமிழில் பாடம் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொய்யா அடிச்சு விடுறாரு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதுக்கு அடுத்து அண்ணாமலை ஒரு புள்ளி விவர புள்ளியாச்சா, அவர் பல புள்ளி விவரங்களை சொல்றாரு. அந்த புள்ளி விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு முக்கியமான மேட்டரை இப்ப சொல்லி இருக்கிறாரு. இந்தி படிச்சா நீங்க என்னெல்லாம் சாதிக்கலாம், இந்தி படிச்சா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மேட்டர்லாம் சொல்றாரு. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಹೇಳಿ ಮಾಡಿ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ. ಅಣ್ಣ ಮೇರೆ ಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಹೇಳಿ போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தண்ண சாப்பிடணும் தலைவா. அண்ணாமலையே இந்த அளவுக்கு சொல்றாருன்னா எங்க அக்கா எந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அக்கா மதுவந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண ஆள் இல்ல, அவங்களாம் மூளை வலிமை நிறைஞ்ச ஆளு. நமக்கெல்லாம் மூளை உழன்று இருக்குன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெருசு இருக்க மூளை. அப்படி மூளை வலிமை நிறைஞ்ச அக்கா இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தி படிச்சா நீ என்னென்னலாம் சாதிக்கலாம்னு சொல்லி அக்கா பயங்கரமான மேட்டர் சொல்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க பானிபூரி விக்கிறான், ஒரு நிமிஷம், இங்க பானிபூரி விக்கிறான்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள், பானிபூரி விக்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்கறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பா. 2 प्लेट दे दो,
When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is do plate de do. இவ்வளவுதாங்க ஹிந்தி. அந்த இந்திய பிளாக் நீ படிச்சே ஆகணும், ஹிந்தி படிச்சாதான் உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறாங்களே. அந்த ஹிந்தி படிச்சா என்ன கிடைக்கும்னா, பையா எக்ஸ்ட்ரா பானிபூரி தேதோ பையா. ஒரு பானிபூரி கடையில் போய் சாப்பிட்டு இருப்போம், 10 ரூபாய்க்கு 5 பூரி வச்சான், அரே கே யார் 5 பூரி 5 பூரி, அவரே பூரி தேதோ யார் அப்படின்னு சொல்லி அவரே பூரி வாங்குறதுக்கு தான் அந்த ஹிந்தி பயன்படும். டீ கடையில் போயிட்டு பையா தோ சாயா ஏக் பஜ்ஜி தேதோ, ஏக் சாயா மே சுகர் கம் கரோ தேதோ அப்படின்னு சொல்றதுக்கு, டீ வாங்குறதுக்கு பஜ்ஜி வாங்குறதுக்கு மட்டும்தான் இங்க இவங்க இந்தியை வச்சிட்டு இருக்காங்க. இந்த இந்தியை நம்ம படிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வம்படியா வந்து நீங்க இந்தியை படிக்கணும் சொல்லி இந்த அளவுக்கு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை இதை வச்சு ஒரு புள்ளி விவர கணக்கு ஒன்று சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டில் வந்து தனியார் பள்ளியில வந்து 56 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 56 லட்சம் மாணவர்கள்ல 30 லட்சம் மாணவர்கள் வந்து 3 மொழி கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க, அவங்களாம் வேற இருமொழி கல்வி தான் படிக்கிறாங்க. அப்ப தனியார் பள்ளியில படிக்கிறவங்க 3 மொழி கல்வியை வந்து 30 லட்சம் மாணவர்கள் படிக்கணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஒரு 2 மொழி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புதுசா ஒரு கணக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறாரு. இந்த கணக்குமே ஒரு அப்பட்டமான பொய். அப்படிங்க தமிழ்நாட்டில் 30 லட்சம் மாணவர்கள் 3 மொழி கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தரவுமே இல்லை. இந்த 3 மொழி கல்வியால என்ன பிரயோஜனம் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 58,000 பள்ளிகள் இந்த இடத்துல இருக்குது. இந்த 58,000 பள்ளியில தனியார் பள்ளிகள் 12,690 பள்ளிகள், 12,690 பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இருக்கு. இதுல சிபிஎஸ்இ பள்ளி 1835 பள்ளிகள், இவ்வளவுதான். வெறும் 1835 பள்ளி தான் சிபிஎஸ்இ பள்ளிகள். இந்த சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய இடத்துல தான் மும்மொழி கல்வி கொள்கை அவங்க வச்சிருக்கிறது. 3 மொழி கல்வி அப்படிங்கிறது சிபிஎஸ்இல மட்டும்தான். ஏன்னா சிபிஎஸ்இ அப்படிங்கிறது யார் வந்து ஒவ்வொரு வேலை ரீதியா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேலை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த சிபிஎஸ்இ சிஸ்டம். ஏன்னா அவங்க வந்து வேலை நிமித்தமா வேலை ஏதாவது மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அங்கிருந்து அந்த படிப்பு அப்படியே விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ ஆகிறதுக்காக தான் சிபிஎஸ்இன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சிபிஎஸ்இ பள்ளியில மட்டும்தான் இந்த 3 மொழி திட்டம் இருக்கே தவிர மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மெட்ரிக் ஸ்கூலா இருக்கட்டும், இங்க எல்லா பள்ளிகளிலுமே இருமொழி கல்வி கொள்கை தான் போதிக்கப்பட்டு இருக்குது. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அப்ப சிபிஎஸ்இ இருக்குல்ல மொத்தம் 1835 பள்ளி. இந்த 1835 பள்ளி அப்படிங்கிறது டோட்டல் ஆவரேஜா கணக்கு பார்த்தோம்னா வெறும் 3% மட்டும்தான். இந்த 3% பேர் 3 மொழி கல்வியை படிக்கிறதா அண்ணாமலை என்ன சொல்ற இஷ்டத்துக்கு 30 லட்சம் மாணவர்கள் இங்க வந்து படிக்கிறாங்க, 30 லட்சம் மாணவர்கள் 3 மொழி வழியா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புதுசா கதை அடிச்சு விட்டு இருக்காரு. ஆனா அண்ணாமலை சொல்றதுக்கு அண்ணாமலை கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 3 மொழி கல்வி படிக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுக்கப்புறம் அண்ணாமலை இன்னொரு ஒரு கதை ஒன்று சொல்றாரு. இங்க வந்து நீங்க ஸ்டேட் போர்ட்ல வந்து நீங்க வச்சிருக்கீங்களே, சமச்சீர் கல்வி வச்சிருக்கீங்களே, ஆனா ஸ்டேட் போர்டு சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இங்க தமிழ் வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா மட்டும் தான் இருக்குது, தமிழ் வந்து கட்டாயம் படிக்கணும் இல்ல, ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா மட்டும் தான் தமிழ் இருக்குன்னு சொல்லி அடுத்து இன்னொரு கதையை அண்ணாமலை சொல்றாரு. நான் கேட்பது, தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷனலா தான் இருக்காங்க. இதனாலதான் இவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அரவேக்காடு அண்ணாமலைன்னு சொல்லி எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அளவுமே தெரியாது, இஷ்டத்துக்கு மைக்கு கிடைச்சா அவரா சொல்லிக்கிறது. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மெட்ரிக் ஸ்கூல்ல வந்து தமிழ் வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா இருக்குதான், கட்டாயமா தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறாரு. இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. நியாயமா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 2006 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, தமிழ் மொழி கற்றல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இங்க சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தனியார் பள்ளிகளில் எஜுகேஷன் நல்ல முறையிலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாகுபாடு எதுக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட இருந்தது. அப்பதான் 2006 தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு சமச்சீர் கல்வி, மெட்ரிக்ல படிச்சாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி எல்லாருக்குமே ஒரே பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி இங்க சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த சமச்சீர் கல்வியில தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது. ஏன்னா பல ஸ்கூல்ல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது ஆங்கிலம் கட்டாயம் அப்படின்னு வச்சுக்கிட்டு மற்ற முன்னர் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜுக்காக பிரெஞ்சு இது மாதிரியான பல அதர் லாங்குவேஜ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க தமிழை வந்து ஒரு ஆப்ஷனாலவே ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் பாருங்க 2006 முன்னாடி படிச்ச மாணவர்கள் பல பேருக்கு தமிழ் இன்னைக்குமே பார்த்து படிக்க தெரியாது. தமிழ் பேசுவாங்க, ஆனா தமிழ் அவங்களுக்கு படிக்க தெரியாத ஒரு நிலைமை இருக்கும். அதோட தான் இந்த நிலைமையை மாற்றுவதற்காக 2006 சட்டம் கொண்டு வரப்பட்டு 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தமிழ் படிச்சே ஆகணும், தமிழ்ல பாடம் நடத்தணும், தமிழுக்கு தேர்வு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படிப்பது கட்டாயம் அப்படின்னு 2006 இங்க சட்டமே கொண்டு வரப்பட்டது. இது மெட்ரிக். இப்ப மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் இது கட்டாயம், தமிழ் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாச்சு. ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மட்டும் இங்க வந்து தமிழ் கட்டாயம் இல்ல அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தது. அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்லையுமே மாத்தணும், தமிழ்நாட்டில் ஒருத்தர் சிபிஎஸ்இ படிச்சாருனாலும் அவருமே தமிழ் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சட்டம் 2015-16 இந்த சட்டம் கொண்டு வரப்படுது.
அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு அரசால இந்த சட்டம் கொண்டு வரும்போது பல தனியார் பள்ளிகள் அரசுக்கு எதிராக வழக்கை போடுறாங்க. அது வந்து தமிழ் கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து தேவையில்லாத சட்டம், இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தனியார் பள்ளிகள் வழக்கே போட்டாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் அரசு சார்பில் இங்க உறுதியா நின்று நீங்க சிபிஎஸ்இ பள்ளியா இருந்தாலும் வேற மாநிலத்துல இருந்து நீங்க வேலையா இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் நீங்க சிபிஎஸ்இயே படிச்சாலும் தமிழ் கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி கட்டாயம் சொல்லி இங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தோம்னா 2015-16 இந்த சட்டம் கொண்டு வரும்போது ஆரம்பத்துல 1ஆம் வகுப்புக்கு மட்டும் தமிழ் கட்டாயம், ஏன்னா ஒரே கட்டமா எல்லாருக்கும் மாத்திரம்னா ரொம்ப சிரமமாய் போயிடும், படிப்படியா கொண்டு வரணுங்கிறதுக்காக 2015-16 1ஆம் வகுப்புக்கு தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்னு சட்டம் ஆரம்ப ஸ்டேஜ் வருது. அதுக்கடுத்து 2016-17 2ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் 2022-23 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் சட்டம் வருது. அதுக்கப்புறம் 2023-24 9ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் சட்டம் வருது. 2024-25 இந்த கல்வியாண்டுல 10ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்கூலாவே இருந்தாலும் இங்க தமிழ் கட்டாயம் சொல்லி சட்டமே இருக்குது. இங்க தமிழ் வழியா தான் நீங்க தமிழ் கண்டிப்பா படிச்சாவணும் சட்டம் இருக்குது. ஆனா இது எதையுமே தெரியாம அண்ணாமலை இங்க தமிழ் வந்து நீங்க ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே வச்சிருக்கீங்க, விரும்பினா படிக்கலாம் விரும்பினா விட்டுறதா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அரவக்கடத்தனமா பேசியிருக்கிறாரு. இங்க தமிழ் கட்டாயம் சொல்லி சட்டமே இருக்குது. ஆனா அதுக்குன்னு சொல்லி தமிழ் கட்டாயம், ஆனா நீ வந்து இந்திய படிக்கவே கூடாது, மற்ற லாங்குவேஜ் நீ படிக்கவே கூடாதுன்னு சொல்லி இங்க யாருமே தடுக்கல. உனக்கு தேவையா இங்க ஹிந்தி படிச்சுக்கோ, பிரெஞ்சு படிச்சுக்கோ, ஸ்பானிஷ், ஹிப்ரு, என்ன மொழி வேணுமோ நீ தாராளமா படிச்சுக்கோன்னு சொல்லி எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் இது. அதனாலதான் பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா அப்படின்னு டீனர்ல அவ்வளவு பெரிய பிரச்சார சபாவே இருக்குது. 1918 இருந்து அந்த பிரச்சார சபா இருக்கு. பல பேர் இந்தி படிக்கிறாங்க, இந்தி வழியா தேர்வு எழுதி அதுல பல பேர் தேர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன இந்தி தேவையோ அவங்க போய் தாராளமா படிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்தி பிரச்சார சபால போய் நீங்க புள்ளி விவர கணக்கு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத், கேரளா இந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்தி படிக்கிறவங்க ஆர்வமா படிக்கிறவங்க அதிக அளவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தி பிரச்சார சபா சார்பில் அந்த புள்ளி விவர தரவுகளே சொல்லிட்டு இருக்காங்க. இது எதையுமே தெரியாம அண்ணாமலை வந்து நீங்க தமிழை வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பழிய சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அண்ணாமலை நம்ம என்ன கேட்கிறோம், இங்க சட்டம் இருக்கு, தமிழ் கட்டாயமா படிச்சாலும் சட்டம் இருக்குது, இதே ஆப்ஷனல் சொல்லி அண்ணாமலை கதை சொல்றாரு. உங்களுடைய கேந்திரிய வித்யாலயா இருக்குல்ல, உங்க ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலய ஸ்கூலு, அந்த கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் அதில் போய் படிக்கணும்னா அங்க தமிழ் வழியா கல்வியே இல்லை, அங்க தமிழுக்கு ஆசிரியர்களே இல்லை. கேந்திரிய வித்யாலயா போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தமிழுக்குன்னு சொல்லி ஒரு டீச்சர் கிடையாது. அங்க சமஸ்கிருத கட்டாயம், இங்கிலீஷ் கட்டாயம், இந்தி கட்டாயம், இந்தி கட்டாயம் நீ படிச்சே அவனு சொல்லி சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, இந்திக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனா தமிழுக்கு ஆசிரியர்களே கிடையாது. தமிழ் வழியா அங்க எந்த ஒரு கல்வியுமே கிடையாது. இந்த லட்சணத்துல நீங்க உங்களோட ஒன்றிய அரசுடைய கல்வி திட்டம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டத்தை பத்தி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய இருமொழி கல்விக் கொள்கை திட்டம் வந்து இந்த இருமொழி கல்விக் கொள்கை திட்டம் வந்து ஃபெயிலியர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. சமீபத்தில் பிபிசியில் ஒரு ஆர்டிகல், ஒரு நீண்ட ஆர்டிகலுமே ஒன்று எழுதியிருந்தாங்க. இங்க இந்த தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை திட்ட அடிப்படையில் யாரெல்லாம் படிச்சு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க, உலக அளவில் சாதனை படைச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியோட சாராம்சம் என்னன்னா, மும்மொழி கல்விக் கொள்கை தேவையா, மூன்றாவது ஒரு மொழி தேவையா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல்ல எழுதப்படுது. அதுல அந்த கல்வி வழியா சாதிச்ச அந்த சாதனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா சுதாகர் அப்படின்னு சொல்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்காட்லாந்துல ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டியில சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்காரு. அந்த சுதாகர் என்ன சொல்றாருன்னா, நான் இருமொழி கல்வி வழியா தான் நான் படித்தேன், இந்த கல்வி தான் இன்னைக்கு நான் ஸ்காட்லாந்துல ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறது காரணமே இந்த கல்வி வழியா நான் படிச்சதுதான். என்னோட படிப்புக்கு நான் இங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு தேர்ட் லாங்குவேஜ் எனக்கு தேவைப்படலை, மூன்றாவது ஒரு மொழி எனக்கு தேவைப்படலை. எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நான் படிக்கும்போது அவர் சொல்றாரு, நான் படிக்கக்கூடிய காலத்துல தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆங்கில புலமை பெரிய அளவுல பயிற்றுவிக்கப்படலை, ஆங்கில புலமை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல அங்க பயிற்றுவிக்கப்பட்டிருந்தா நான் ஜப்பான் மாதிரியான பல நாடுகளில் போய் படிக்கிறதுக்கும் அங்க வேலை தேடுறதுக்குமே எனக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இங்க ஆங்கிலம் இருக்கு, இதை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, ஆனா இங்க இந்த ஒரு தேர்ட் லாங்குவேஜ் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஜெகதீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருமே பிபிசியில் சொல்றாரு, அவர் வந்து ஐடியோட ஃபீல்டில் வந்து பெரிய அளவுல சாதனை படிச்சவர், டெல்லியில 20 வருஷமா இருந்துட்டு இருக்காரு. இந்த ஜெகதீஸ்வரன் சொல்றாரு, இருமொழி கல்வி வழியா படிச்சதால தான் இன்னைக்கு ஐடி துறையில பெரிய அளவுல என்னால சாதிக்க முடிஞ்சிருக்குது. எனக்கு ஆனா இங்க ஹிந்தி தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நான் டெல்லியில வந்து பணிபுரியறதால எனக்கு ஹிந்தி தேவைப்படுது. அந்த தேவைன்ற அடிப்படையில போய் இந்தியை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மாதிரி நானுமே இந்தி நல்ல முறையில பேசுறேன். ஆனா இந்தியை கத்துக்கிட்டாதான் நீ சாதனை படைக்க முடியும், தேர்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு மூன்றாவது மொழி கத்துக்கிட்டாதான் சாதனை படைக்க முடியுன்றது இது ஒரு பச்சை பொய். தேர்ட் லாங்குவேஜ் எந்த விலையுமே தேவையில்லை, தேவைன்னா யாரா இருந்தாலும் படிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா இருக்கக்கூடிய சாண்ட்ரா அவங்களுமே பிபிசியில் அவங்களுடைய ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நான் இருமொழி கல்வியா படிச்சுதான் இன்னைக்கு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னொரு தேர்ட் லாங்குவேஜ் இங்க தேவையே படலை,
3 மொழி ஒருத்தருக்கு தெரியாதுங்கிறது எந்த வகையிலுமே அவர் தாழ்ந்து போறது கிடையாது. 2 மொழியில படிச்சதான் இந்த அளவுக்கு நான் சாதனையா இருக்கேன். 3வது ஒரு மொழி தேவைன்னா அவங்க தாராளமா படிச்சுக்கிடுவாங்க. அதனால இங்க ஹிந்தி படிச்சாதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை, அதுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி இந்த தமிழ்நாட்டுடைய சிஸ்டம் மூலயமா படிச்சவங்க, இது மூலயமா சாதிச்சவங்க, இருமொழி கல்வி எங்களுக்கு போதும், தேவைப்பட்டா நாங்க படிச்சுக்க போறோம் அப்படிங்கிறத அவ்வளவு ஆணித்தரமா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இந்தியை படிச்சாலும், இந்தி தான் எல்லாமே, இந்தி தான் தேசிய மொழி, இந்தி படிச்சா நீங்க பானிபூரி வாங்கலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த இந்தியால என்ன பிரயோஜனம்? இவங்க திரும்ப சொல்றது என்னன்னா, நாங்க இந்தி கட்டாயமா படிக்கணும்னு சொல்லியே இந்த மும்மொழி கல்விக் கொள்கை மூலமா தேர்ட் லாங்குவேஜா ஏதாவது ஒரு எனி லாங்குவேஜ் நீங்க படிச்சுக்கொண்டா சொல்றோம் அப்படி சொல்லி திரும்ப இதே பொய்ய சொல்லி இங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியிலேயே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியிலேயே தமிழ் மொழி இங்க கத்துக் கொடுக்கப்படுறதுல தமிழுக்கான ஒரு ஆசிரியரை நியமிக்கப்படாத ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இதுல இவங்க மும்மொழி கல்விகள் மூலமா நீங்க விரும்பிய லாங்குவேஜ் படிச்சவங்க, எனி லாங்குவேஜ் படிச்சவங்கன்றாங்களே, அந்த டீச்சர்ஸ்க்கு முதல்ல எங்க போவாங்க? அப்ப கடைசியில டீச்சர்ஸ் இல்ல, ஆசிரியர் பற்றாக்குறைன்னு சொல்லி அப்ப தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று நீ படிச்சே ஆகணும். தேர்ட் லாங்குவேஜ் என்ன செய்யறது? இந்தி டீச்சர் தான் இருக்கிறாங்க, நீ இந்தியை படிச்சுக்கோன்னு சொல்லி இந்திய வலுக்கட்டாயமா திணிச்சு ஒரு கட்டத்துல நம்மள சமஸ்கிருதத்தை நீ கண்டிப்பா படிச்சாகணும்னு சொல்லி இப்படி சமஸ்கிருத திணிப்பு, இந்த சனாதன திணிப்பை புகுத்துறதுக்காக தான் இந்த இந்தி திணிப்பும், இந்த 3 மொழியை நீ படிச்சே ஆகணும்னு சொல்லி இந்த கூட்டம் பெரிய திட்டம் போட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த கூட்டத்தோட எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் எடுபடாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.